பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதல் காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கீழ்ப்படியணும். 2வது நம்ம தேவனோடு கூட காத்திருக்கிறவளா இருக்கணும். 3வது நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த 3 காரியங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நம் லூக்கா 4 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆவியானுடைய பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு திரும்பி வந்தார். அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசித்து விடலாம். லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அல்லேலூயா. அவருடைய கீர்த்தி தேசம் சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் என்ன செஞ்சிருச்சு? பரம்பிற்று. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆவியானுடைய பலத்தை பெற்ற நாம் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் நாம் வேதத்தில் இருந்து சில நபர்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆவியானுடைய பலத்தை பெற்ற நபர்கள்ல ஒருவனை பார்க்கலாம். சிம்சோனை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? சிம்சோனை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். சிம்சோனுடைய வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள்ல ஆவியானவர் அவனை பலப்படுத்தினதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல அதனுடைய 6வது வசனம் 5-6வது வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. கவனிங்கள். சிம்சோன் திம்னாத் என்கிற ஊருக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். அவன் போகும் பொழுது அவனுடைய பாதையில அவனுக்கு எதிராக ஒரு கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கம், வசனம் சொல்லுது கெர்ச்சிக்கிற ஒரு பால சிங்கம் அவனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. இப்போ சிம்சோன் அதை பார்க்கிறான். இப்போ சிம்சோன் அவனுடைய பிரயாணத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற இந்த கெர்ச்சிக்கிற பால சிங்கத்தை பார்த்த பொழுது அவன் பயப்படவில்லை. ஆவியானுடைய பலம் அவன் மேல் வந்ததுனால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவதை போல அதை கிழித்து போட்டான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பதாக வருகிற தடைகள், நமக்கு முன்பதாக வருகிற சூழ்நிலைகள், நமக்கு முன்பதாக வருகிற பிரச்சனைகள் அது திரளாய் வரலாம், தாராளமாய் வரலாம். தடை வராதுங்கிறது கிடையாது. கண்டிப்பா தடைகள் வரும். ஆனால் ஆவியானுடைய பலத்தினால் நாம் அந்த தடைகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க. நம் சிம்சோன் திம்னாத்துக்கு போக புறப்பட்டு போகிறான். அவன் கூட யாரும் இல்லை, தாயின் தகப்பனும் இன்னொரு வழியாக புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் சிம்சோன் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவன் திராட்சை தோட்டங்கள் வழியாய் போகும் பொழுதுதான் இந்த சிங்கம் வருகிறது. அவன் கூட்டமாய் போகும் பொழுது வரவில்லை. அவன் தனியாய் பிரயாணிக்கும் பொழுதுதான் அவனுடைய பாதையை அவனுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணும்படி அவனுடைய வளர்ச்சியை தடை பண்ணும்படி அடுத்த ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக விடாதபடிக்கு அவருடைய பிரயாணத்தை தடை செய்கிற இந்த கெர்ச்சிக்கிற சிங்கம் வந்து நின்ற பொழுது இந்த சிம்சோன் பயப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் தனித்து போராடுகிற நேரங்கள் உண்டு. நாம் என்ன செய்யணும் என்று தெரியாமல் இருக்கிற நேரங்கள் உண்டு. நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் ஆவியானுடைய பலத்தை பெற்ற நாம் சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது, சூழ்நிலையை பார்த்து யோசிக்க கூடாது, சூழ்நிலையை பார்த்து கலங்க கூடாது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று யோசிக்க கூடாது. ஆவியானுடைய பலத்தை பெற்றிருக்கிற நாம் நம்மால் அந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும். நம்மளால் அந்த தடைகளை உடைக்க முடியும். நம்மளால நமக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிற சிங்கங்களுக்கு விரோதமாய் நிறுத்தி நிற்க நம்மளால் முடியும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான். ஆவியானுடைய பலத்தை பெற்றவனால மட்டும்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் ஆவியானுடைய பலத்தை பெற்ற நாம் அநேக நேரங்களில் யோசிக்கிற காரியம் என்னன்னா, பிசாசியா வாழ்க்கையில வந்து போராடுகிறாள், பிசாசியா வாழ்க்கையில கிரியை செய்கிறாள், பிசாசு என்ன பலவீனப்படுத்துகிறாள், பிசாசியா வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகிறாள், என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வருகிறது, நிறைய தடைகள் வருகிறது, என்னால அடுத்த லெவலுக்குள்ள போக முடியல, அடுத்த ஆசீர்வாதங்களுக்குள்ள போக முடியல, என்னால ஏன் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியல நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு காரணம் நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானுடைய பலத்தை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறபடியினால் தான் நிறைய நேரங்களில் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்முடைய குடும்பத்துக்குள்ள வந்து அவன் நம்மளோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் திம்னாத்துக்கு போகிறான். அவன் போகும் பொழுது சிங்கம் வந்தது உண்மைதான், அவனுடைய முன்னேற்றத்தை தடுத்தது உண்மைதான். ஆனாலும் சிம்சோன் அதை பார்த்து பயந்து அவன் திரும்பி ஓடவில்லை, அதை பார்த்து பயந்து அவன் கத்தவில்லை, அழவில்லை, அவன் எதை குறித்து கவலைப்படவில்லை. அவனுடைய ஆவியானுடைய பலத்தினால் அந்த சிங்கத்தை கிழித்து போட்டது போல இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறது நம்முடைய வாழ்க்கையில தடையாய் நிற்கிற சூழ்நிலை, தடை பண்ணி கொண்டிருக்கிற சத்துருக்களை நம்முடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நம்ம அடுத்த லெவலுக்குள்ள போக விடாதபடிக்கு தடை பண்ணுகிற அந்த சிங்கங்களை நாம் கொண்டு போட வேண்டும் என்பதை ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் இந்த பலத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கலங்கி போய் இருப்பதற்காக அல்ல, ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, நான் தனிமையா இருந்து போராடுகிறேன், நான் தனிமையா இருந்து கஷ்டப்படுகிறேன், உதவி செய்ய யாருமே இல்லை என்று நாம் திரும்புவதற்காக அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெற்றிருக்கிற நீ சிங்கங்களுக்கு முன்பாக நில், முன்பாக இருக்கிற தடைகளுக்கு முன்பாக நில், உனக்கு வழி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்தை பெற்றிருக்கிற நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பயந்து போயிருக்க கூடாது. பலத்தை பெற்றிருக்கிற நாம் சோழர்களுக்கு முன்பாக நிற்க பழகணும். பலத்தை பெற்றிருக்கிற நாம் தடைகளுக்கு முன்பாக நிற்க பழகணும். பலத்தை பெற்றிருக்கிற நாம் பிரச்சனைகளை கண்டு ஐயோ நான் தனிமையா இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு யோசிக்க கூடாது. அந்த சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு பலம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், பேதுரு சிறைச்சாலையின் வாசல்ல அந்த இரும்பு கதவுக்கு முன்பதாக அவன் போய் நின்ன பொழுது அந்த இரும்பு கதவு தானாய் திறந்தது. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இவன் ஆவியானுடைய பலத்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெற்றதுனால இப்போ இவனை அடைச்சு வைக்க பார்க்கிறாங்க. இந்த பேதுரு சிறைச்சாலையில கட்டி வைக்கிறாங்க. ஆனாலும் இவனுடைய கட்டுகளை உடைச்சு இவனை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் தூதன். அவன் வெளியே வரும்போது இரும்பு கதவுக்கு முன்பதாக அவன் வந்து நிற்கிறான். அது தானாய் திறக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அடைக்கப்பட்டதை பார்த்து இவன் யோசிக்கவில்லை. அடைக்கப்பட்டதை பார்த்து யார் தனக்கு வழியை திறப்பன் அவன் யோசிக்கல, யாருடைய உதவியை நாடல. அவன் நின்ன பொழுதுதான் அவனுக்கான வழிகள் திறந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்கு முன்பாக நீ நின்னுப்பா, அடைக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு முன்பாக நின்னுப்பா. உனக்குள்ள இருக்கிற ஆவியுடைய பலம் உனக்காக வழிகளை திறக்கும். அது தடைகளை வைக்கும், அது சூழ்நிலை மாற்றும். உனக்கு முன்னதாக சிந்தனைகள் இருக்கலாம், இருக்கலாம், யோசிக்கலாம். ஆனால் ஆவியுடைய பலத்தை பெற்றிருக்கிற நீங்கள் சூழ்நிலைக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்காக வழிகளை திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானுடைய பலத்தை பெற்றவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவன் அமைதியாக இருக்கக்கூடாது, அவன் யுத்தம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆவியானுடைய பலத்தை பெற்ற நீங்க பிசாசோட யுத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யுத்தம் பண்ணும்போது ஆமென், ஜெயம் நமக்கு தான். யுத்தம் பண்ணலன்னா ஜெயம் யாருக்கு? சத்தமா சொல்லுங்க, பிசாசுக்கு.
இப்ப இவனுக்கு முன்பதாக கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் வந்திருக்கிறது, உண்மைதான். ஆனா இந்த இடத்துல அவன் யுத்தம் பண்ணாம நின்று இருந்தான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிருப்பான் சொல்லுங்க? தோத்து போயிருப்பான். அப்படித்தானே? நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம பயந்து போய் நிற்க கூடாது. நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம கலங்கி நிற்க கூடாது. நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் எதிராய் அதுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. சோதரம் 1 சாமுவேலின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடி வந்து அவருடைய ஆடை என்ன செய்கிறது அப்படின்னா எடுத்து கொண்டு போகிறது. அல்லேலூயா. வந்து எடுத்துக்கொண்டு போன உடனே அதை குறித்து நம்ம 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். 37வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன். அதுக்கு முந்தின வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது 34ல பாருங்க, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து, சத்தமா சொல்லுங்க, கொன்று போட்டேன். இவன் பாருங்க, இவனுடைய ஆசீர்வாதத்தை, இவனுடைய சுதந்திரத்தை, இவனுடைய நன்மையை அப்பா அவனுக்கு கொடுத்தத கவனிங்க. தாவீதுடைய அப்பா தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த சிங்கம் என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த சிங்கமும் கரடியும் அதை எடுத்துக்கொண்டு போன பொழுது இவன் அது போன உடனே இவன் கவலைப்படல. நல்லவேளை நான் மாத்திரம் தப்பிச்சேன் அவன் யோசிக்கல. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதனுடைய வாய்க்கு தப்புவித்தான். அதை அடித்து அதை கொன்று போட்டான் என்று வாசிக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலைகளை பிசாசானவன் தடுக்கும் பொழுது நாம் வேடிக்கை பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது. அந்த பிசாசோடு நம்ம சொல்லணும், பிசாசே இது என்னுடைய ஆசீர்வாதம், இது என்னுடைய சுகம், இது என்னுடைய விடுதலை, இது என்னுடைய ஆரோக்கியம், இது என்னுடைய நன்மை, இது என்னுடைய ஆசீர்வாதம், இது உனக்கு அதிகாரம் இல்லை என்று அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் அதை விட்டு விட்டு போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்தது கல்வாரி சிலுவையில அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதம். நாம் ஐஸ்வர்யவானா இருக்கும்படி அவர் தரித்திரரானார். நாம் சுகமுள்ளவர்களா இருக்கும்படி அவர் சரீரத்திலே பலவீனங்களை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். இவ்வளவு நமக்காக அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆயத்தமாக்கி வைத்து விட்டார். அவருடைய தலைமுறையாம் குணமானோம். ஆனால் இன்னைக்கு பிசாசானவர் நம்முடைய சரீரத்தை தொடும்போது சொல்லணும், பிசாசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக சுகத்தை சம்பாதித்து வைத்து விட்டார். அதை நான் பெற்றுக்கொண்டு அதை எடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது, அதை தடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. எனக்கு கொடுத்தது நீ தொட நான் விடமாட்டேன் என்று நான் எதிர்த்து இருக்கிறேன் என்று சொன்னார். பிசாசால் அதை தொடவே முடியாது. அல்லேலூயா. அவனால தொடவே முடியாது. நிறைய நேரத்தில் நாம் அமைதியா இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால் நாம் அப்படியே அமைதியாகிறோம். அல்லேலூயா. தாவீதுடைய சிங்கத்தையும் சிங்கமும் கரடியும் வந்து அவனுடைய ஆட்டை எடுத்துக்கிட்டு போகும்பொழுது, தாவீதுடைய ஆட்டை சிங்கமும் கரடியும் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அவன் அமைதியா இருந்திருந்தான்னா என்ன நடந்திருக்கும்? மறுபடியும் இந்த சிங்கமும் கரடியும் என்ன செய்யும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மறுபடியும் வந்து, ஏன்னா அதுக்கு தெரியும் இவன் மந்தையில இருக்கிற ஆடை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதே தாவீதை எதிர்த்து நின்னதுனாலதான் மறுபடியும் என்ன செய்யாது அப்படின்னா அந்த சிங்கமும் கரடியும் மறுபடியும் என்ன செய்யாது, அந்த மந்தைக்கு வராது. அல்லேலூயா.
சோ நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒன் பை ஒன்னா ஒன்னு எடுத்து அடுத்து 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 நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவன் வருகிறதின் ரீசன் என்னன்னா நாம் அமைதியா இருப்பதினால். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நான் உன்னை பலப்படுத்திட்டேன், நான் உன்னை யுத்த வீரனாக்கிட்டேன், நான் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டேன், ஆவியானுடைய பலத்தை பெற்றுட்டேன். இதை பெற்ற நாம் அமைதியா இருப்போம் என்று சொன்னால் ஆபத்து நமக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யுத்த வீரன் போர்க்களத்துல அவன் யுத்தம் செய்யாமல் சும்மா நிற்பான் அப்படின்னா அவன் சரீரத்துல நிறைய காயங்கள் விழும். அப்படிதானே? சொல்லுங்க. அப்ப ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிசாசுக்கு எதிர்த்து நிக்க. சொல்லுங்க, எதிர்த்து நிக்க. சத்தமா தான் சொல்லுங்களேன். நீங்க சொல்றத பார்த்தாலே பிசாசு சொல்லுவான், இவங்களுக்கு என்ன பார்த்தாலே பயம், அதனால என்னை பத்தி பேசுறதுக்கே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப இந்த உலகத்தின் பிசாசை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சொல்லுங்க, கொஞ்சம் வாயை தரங்க. நம்ம பயப்படுறோம். நம்ம பயப்படுகிறதுனாலதான் அவன் இன்னும் நம்மளை என்ன செய்கிறான்? பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான், நம்மளை தொட்டுக்கிட்டே இருக்கிறான், நம்மள்கிட்ட அவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஏதோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில செஞ்சு கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஆவியானுடைய பலத்தை பெற்றிருக்கிற நம்ம பிசாசுக்கு பயப்படக்கூடாது, அவனுக்கு எதிர்த்து நிக்க வேண்டும். இந்த சிங்கத்தையும் கரடியும் கொல்லும் பொழுது தாவீதுக்கு எத்தனை வயது இருந்திருக்கும்? சொல்லுங்களேன். அவனுக்கு ஒரு 17-18 வயசு தான். அல்லேலூயா. ஒரு 17-18 வயசுல இருக்கும் பொழுதுதான் அவன் சிங்கத்தையும் கரடியையும் அவன் கொன்று போடுகிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுது என்னன்னா, உனக்கு முன்பதாக இருக்கிற பலவானை ஜெயிக்கிற பலன் உனக்குள்ள இருக்கிறது. உனக்கு முன்பதாக நிற்கிற அந்த சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டும். அதை ஜெயித்தாதான் அடுத்த ஒரு லெவலுக்கு கடந்து போக முடியும், அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு கடந்து போக முடியும். உனக்கு முன்பதாக இருக்கிற பலவான, உனக்கு முன்பதாக தடையாய் நிற்கிற சத்துருவை உனக்கு முன்பாக தடை பண்ணி கொண்டிருக்கிற பலவான நாம் ஜெயிக்காம நம்மளால அடுத்த லெவலுக்குள்ள என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, போக முடியாது. ஆமெஸ்வரன் நமக்கு முன்பதாக நிற்கிறான், ஆமெஸ்வரன் கெர்ச்சித்துக் கொண்டு நிற்கிறான், ஆமெஸ்வரன் நமக்கு முன்பாக தடையாய் நிற்கிறான். இந்த தடை செய்கிறவனை நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ நம்ம சும்மா போய் இருப்பதற்காக அவர் நம்மளை அபிஷேகிக்கல, சும்மா போய் இருப்பதற்காக அவர் நமக்கு பலத்தை கொடுக்கல. அவர் சொல்லுகிறார், ஆமெஸ்வரன் பரிசுத்த ஆவி உம்மிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய பெருக்கத்தை இந்த பிசாசானவன் தடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இதை மேற்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த உயர்வுக்குள்ள, அடுத்த வளர்ச்சிக்குள்ள உங்களால போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அது எந்த ஆசீர்வாதமாய் இருக்கலாம்? குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களாய் இருக்கலாம், பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களாய் இருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதங்களாய் இருக்கலாம். ஆமென். அது சபையின் ஆசீர்வாதமாய் இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். ஆனால் நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த தடையை நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, உடைக்கணும். உடைக்கிறதுக்கு நம்மகிட்ட பலன் இருக்குதா? சொல்லுங்க, எல்லாம் நல்லா சொல்லுங்க. நான் இல்லைன்னா இதோட நான் பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். பலன் இருக்கா இல்லையா? நல்ல சத்தமா பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு பலன் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. பேசுறதுக்கு பலன் இருக்குது, சண்டை போட பலன் இருக்குது, நல்லா டிராவல் பண்ண பலன் இருக்குது. ஆனா ஜெபிக்கிறதுக்கு மட்டும் பலன் இல்லை. அதனாலதான் பிசாசு என்ன செய்யறான்? ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டுகிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஆண்டு சொல்வாரு, ஆமென், உன் வாழ்க்கைக்குள்ள
வருகிற பிசாசுக்கு நீ எதிர்த்து நிக்கல. ஸோ அவனுக்கு நீ வழியை திறந்ததுனால தான் ஆமீன் அவன் குடும்பத்துக்குள்ள வந்து உன்னோட போராடுகிறான், உன்னை பலவீனப்படுத்துறான், உன் ஆசீர்வாதத்தை எடுக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற உனக்கு முன்பாக இருக்கிற அந்த பலவான சோதரம் அதை நாம் ஜெயிக்க வேண்டும். நம்ம ஜெயிக்காம நம்மளால அடுத்த லெவலுக்குள்ள போக முடியாதுங்க. அடுத்த ஆசீர்வாதத்தை நம்மளால எடுக்க முடியாது, அடுத்த நன்மைகளுக்குள்ள போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து இருக்கிறதுனால தான் நிறைய நேரத்துல பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், சத்துருவானவன் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், உனக்கு உண்டான பலத்தை உனக்கு உண்டான அபிஷேகத்தை நீ பயன்படுத்து. அப்படி பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த சூழ்நிலைகளை உங்களால கடந்து வர முடியும். இல்லைன்னா அதே இடத்துல தான் நிற்போம், அதே லெவல்ல தான் நிற்போம். அடுத்த ஒரு வளர்ச்சிக்குள்ள போக முடியாது, அடுத்த ஒரு மாற்றத்துக்குள்ள போக முடியாது, அடுத்த ஒரு உயர்வுக்குள்ள போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிம்சோன் என்ன செய்த அப்படின்னா, அந்த சிங்கத்தை அவன் கொன்று போட்டு அவன் அப்படியே இருக்கவில்லை, அதை கொன்று போட்டு விட்டு அவன் தன் வழி என்ன செஞ்சான், போய்கிட்டே இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், பிசாசானவன் எதிர்த்து நிற்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீ உடைச்சு போட்டு நீ போய்கிட்டே இரு. அதை பார்த்து பயந்து நீ நிக்காத, நீ அடுத்த லெவலுக்குள்ள போய்கொண்டே இரு, அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள போய்கொண்டே இரு, அடுத்த மேன்மைக்குள்ள போய்கொண்டே இரு. எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அதை ஜெயிக்கிற பலன் உண்டு, எத்தனை பலவான் வந்தாலும் அதை ஜெயிக்கிற பலன் உண்டு, எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் அதை ஜெயிக்கிற பலன் உண்டு, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அதை ஜெயிக்கிற பலன் உண்டு. ஆவியானுடைய பலன் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும், ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும், நமக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் வசனம் சொல்லுகிறது, வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் ஆவியானவர் உங்களுக்காக வெற்றி கொடி பிடிப்பார். எத்தனை சத்துருக்கள் எதிர்த்து வந்தாலும் பயப்பட வேண்டாம், தைரியமாய் நில்லுங்க. உலகத்தை உண்டாக்கின தேவன், பூமியில் சகல அதிகாரத்தை உடைய தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தடைகளை உடைக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சத்துருவை ஜெயிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சூழ்நிலைகளை மாற்றுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், குணமாக்குற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை துரத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதிர்த்து நின்றாலும் உங்களை செய்யப்பட முடியாது, சத்துருவை எடுக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் எதிர்பார்க்கிறது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அதிகாரத்தை பயன்படுத்தி நிற்கிற சத்துருக்களை நீ ஜெயிக்கிறாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி உனக்கு முன்பாக இருக்கிற சத்துருவின் கிரியைகளை நீ அழித்து போடு. நீ அழித்து போடுவாய் என்று சொன்னால் நீ முன்னோக்கி போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது சிம்சோன் அடுத்து அவனை குறித்து வாசிக்கும் பொழுது என்னவென்று சொன்னார், சோதரம் அடுத்து சிம்சோனை 1000 பேர் அவனை சேர்ந்து அவனை கட்டி தூக்கி கொண்டு போகிறாங்க. இந்த சிம்சோனை எப்படி ஆகிலும் கொன்று போட வேண்டும். இந்த சிம்சோன் இருக்கிற வரைக்கும் சோதரன் நம்மளால் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது. இந்த சிம்சோன் இருக்கிற வரைக்கும் இந்த பட்டணத்துக்குள்ள நம்மளால போக முடியாது என்று சொல்லி இந்த சிம்சோனை டார்கெட் பண்றாங்க. 1000 பேர் வந்து இந்த சிம்சோனை பிடித்து கட்டி தூக்கி கொண்டு போறாங்க. இன்னைக்கு பிசாசானவன் உங்களை டார்கெட் பண்ண காரணம் என்ன தெரியுமா, உங்களை தொட காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் பலசாலியோ, நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததியையும் அவனால தொட முடியாது. அவன் உங்களை டார்கெட் பண்ணுவான். பிசாசுக்கு கவலை கிடையாது. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யாரையும் குறித்து அவனுக்கு கவலை கிடையாது. அவருடைய கவலை எல்லாம் என்ன தெரியுமா, இந்த சிம்சோன் மாத்திரம்தான். அல்லேலூயா. மத்தவங்களை குறித்து கவலை கிடையாது. அந்த தேசத்தில் இருக்கிற மத்த ஜனங்களை குறித்து கவலை கிடையாது. அவருடைய கவலை பயம் எல்லாமே இந்த சிம்சோன். இவனை அழிச்சிட்டா போதும், இவனை கொன்னுட்டா போதும், அல்லது இவனை சிறைப்பிடித்துட்டா போதும், இந்த தேசத்துக்குள்ள நாம் எளிதாய் போய்விடலாம். அல்லேலூயா. அதனால்தான் உங்களை டார்கெட் பண்ண காரணமா, நீங்க ஜெபிக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள பிசாசு வர முடியாது.
நீங்க ஜெபிக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைகளை தொட முடியாது. நீங்க ஜெபிக்கிற வரைக்கும் உங்க கணவரை தொட முடியாது. நீங்க ஜெபிக்கிற வரைக்கும் உங்க மனைவியை தொட முடியாது. நீங்க ஜெபிக்கிற வரைக்கும் உங்க ஆசீர்வாதத்தை தொட முடியாது. நீங்க ஜெபிக்கிற வரைக்கும் ஆமென் உங்க குடும்பத்துக்கு அவனால எதையுமே செய்ய முடியாது. அதனால்தான் அவன் உங்களை டார்கெட் பண்ணி நீங்க ஜெபிக்கிறத விடணும், நீங்க தேவனோடு கூட இருக்கிற உறவை விடணும், ஆமென் நீங்க தேவ சமூகத்துக்கு வர்றதை விடணும், நீங்கள் பலவீனன் ஆகணும் என்று சொல்லிதான் அவன் உங்களை கட்டி போட்டு ஆமென் உங்களை பிரச்சனைகளை கொண்டு வந்து அவன் சோர்ந்து போக வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இங்க வாசிக்கும் போது பாருங்க, அவனை 1000 பேர் கட்டி தூக்கிட்டு வர்றாங்க. 1000 பேர் அதுக்கு மேலேயான்னு தெரியல. ஆனா அவன் 1000 பேரை கொன்று போடுகிறான். இவங்களுடைய டார்கெட்ல என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. பிசாசோட டார்கெட் வேற யாருமே கிடையாது. உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய அவன் ஜெபிக்காதவங்களை குறித்து அவனுக்கு பயமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. திருடனுக்கு நம்மளை குறித்து பயம் இருக்குமா? போலீஸை குறித்து பயம் இருக்குமா? போலீஸை குறித்து பயம் இருக்கும். அதனால அவன் என்ன செய்வான் அப்படின்னா, போலீஸ் இல்லாத நேரமா தான் அவன் டார்கெட் பண்ணுவான். அதே போலதான் நம்முடைய ஜெபத்தை அவன் நிறுத்திவிட்டால் அவன் நம்முடைய குடும்பத்துக்குள்ள அவனால எளிதா வர முடியும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை எளிதா தொட முடியும். நம்ம நினைப்போம் ஆமென் சூழ்நிலை அல்லது கிளைமேட் அல்லது நம்ம வேற ஏதாவது சாக்கு போக்கு நம்ம நினைப்போம். ஆனா கவனிங்க, ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் நிறைய நம்மளை சோர்ந்து போக வைக்க காரணம் என்னன்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் அவனால செயல்பட முடியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அமேஸ்வர அவருடைய தந்திரங்களை அறிந்து நம்ம ஆவியானுடைய பலத்துல எதிர்த்து நிக்கிறதுனால, நாம் ஜெபிக்கிறதுனால அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால்தான் நம்ம ஜெபிக்கிறதை அவன் நிறுத்த வைக்கிறான், நம்முடைய மனசை கெடுக்கிறான். அமேஸ்வர நம்மளோடு கூட வந்து போராடுகிறான், நம்மளை பலவீனப்படுத்துகிறான். அமேஸ்வர நம்முடைய இருதயத்தை அவன் காயப்படுத்துகிறான். நம்ம என்ன செஞ்சா நம்ம ஜெபிக்கிறத நிறுத்துவோமோ அந்த காரியத்தை அவன் செய்யறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த பலத்தை பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் ஆமென் சோதரம் அவன் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வருவதை நம்மளால தடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற வரைக்கும், நம்ம தேவனுடைய சமூகத்துல நிக்கிற வரைக்கும் பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கிற வரைக்கும் பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் உங்க பலத்தை அதிகப்படுத்துங்க, இன்னும் உங்க பலத்தை அதிகப்படுத்துங்க, இன்னும் உங்க பலத்தை அதிகப்படுத்துங்க. பிசாசு உங்க பக்கமே வரமாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னும் பலன் அடையணும் என்பதை தேவன் அதிகமா எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்மளை டார்கெட் பண்றான்? ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவன் கிரியைகளை நடப்பிக்கிறான் அப்படின்னா, அமேஸ்வரம் அவனுக்கு தேவை என்னன்னா, நம்ம அல்ல, நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசத்தை அவனால் ஆளுகை செய்ய முடியல. அதான் ஆண்டு சொல்றாரு, திறப்பிலே நிற்கும் சுவரை அடைக்கும் தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவரையும். நான் ஒரு மனுஷனால இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. முடியுமா? முடியாதா? முடியும். சோ அந்த ஒரு மனிதனை வரவிடாத படிக்குதான் அவன் எதிர்த்து நிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நல்ல இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். அமேஸ்வரம் இந்த ஆவியானுடைய பலத்துக்குள்ள இன்னும் போகணும், நம்ம ஜெபிக்க போறோம். இன்னும் இருக்கு, நான் இதோட நிறுத்துகிறேன். நம்ம கொஞ்சம் ஜெபிக்கணும் என்று சொல்லி அமேஸ்வரம் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அப்படியே இருக்கிற கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, உங்க பைபிள்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சிருங்க. கொஞ்சம் ஃப்ரீயா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். மங்கி எரிகிற திரியை அவர்